என்னக்கா? கமலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? காலேஜுக்கு போறாளே சித்ரா பிள்ளை, ஆமா. சக்கரைய லவ் பண்றாளாம். யாரு? மரம் விட்ட சக்கரையா? ஆமா, அவன்தான். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றேன். அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாளாம். இவன் தான் குதிச்சு காப்பாத்தினானா. அப்ப 2 பேத்துக்குள்ள ஏதோ எசகு பெசக ஆகி போச்சு. அதனாலதான் சித்ரா பிள்ளை இவனதான் கட்டிக்கிருவேன்னு தெரியுறா. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. உன் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணா காலை ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லு. வீட்டுக்காரு போய் 3 வருஷம் ஆகுது, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நைட்டு இங்கேயே தங்கிட்டு போட்டுமா? யாரும் பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? போட வெளிய, போட வெளிய, போட வெளிய. அம்மா ஏன் புருஷ உன்னை இங்க அனுப்பி வச்சா? நான் கோழி அடிச்சு சோறு போட்டா 10,000 ரூபாய் தரேன், 25,000 ரூபாய் தரேன், ஒரே ரேட்டு. அது அடிய போட்டாதான் அமௌண்ட கூட்டுறாங்க. ரமேஷ், மாமாக்கு ஒரு கலர் வாங்கியாடா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என் கூட வேலை பார்க்குற குமரேஷ் அங்க வந்தாலும் வருவான். அப்படிங்களா மாமா? நேத்தே வந்துட்டு போயிட்டாரே. வந்துட்டானா? வந்தாருங்களே மாமா, நேத்தே வந்துட்டாரே. நேத்தே வந்துட்டானா? சரி, அவங்கிட்ட 2 புடவை எடுத்து கொடுத்தனே, உன்கிட்ட கரெக்டா கொடுத்தானா? வந்துச்சுங்க மாமா. 2 புடவை இருந்துச்சு, சிவப்பு கலர் சாரி, ப்ளூ கலர் சாரி இருந்துச்சு மாமா. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து விட்டானே, கொடுத்தானா? அதெல்லாம் கொடுத்தாரு மாமா. குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டானே, அது எல்லாமே இருந்துச்சுங்க மாமா. சரி, அதை விட நான் பணமா ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தனே, அதை கொடுத்தானா? பணமா? 25,000 ரூபாயா? நீங்க கொடுத்து விட்டீங்களா மாமா? அவனை நல்லா கவனிச்சியா? நல்லாவே கவனிச்சேன் மாமா. என்ன மகாலிங்கம், காலையிலே வந்துட்டு? ஐயா, பொண்ணு படிப்பு செலவுக்கு காசு கட்டிருந்தேன், காலையில வர சொன்னீங்க, அதான் வந்திருக்கேன். கடனை கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்ல, வட்டி கரெக்டா கட்டிடணும். 6 மாசத்துல அசல திருப்பி கொடுத்துடணும், புரிஞ்சுதா? அது இல்லாம நாம கடனை வசூலிக்கிற விதமே ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா, 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். பாப்பா என்ன படிக்குது? பிகாம் செகண்ட் இயர். கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பாப்பேம்மா. மாறே, மகாலிங்கத்தை உள்ள கூட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்க. பணம் பத்தலைன்னா கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். உனக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, எதுக்கு அவன்கிட்ட போய் வாங்கினிய? அவன் ஒரு மாதிரியான ஆளு. நான் வேணா பணம் தரேன், உங்க அப்பா கிட்ட கொடுத்து அவன்கிட்ட கொடுக்க சொல்லு. உன்கிட்ட பணம் வாங்கினா எங்கேருந்து வந்ததுன்னு விசாரிப்போம். அதுக்கப்புறம் நம்ம விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சரி, பிரச்சனை வராம பாத்துக்க. இதோ அறுவடை ஆரம்பிச்சுட்டாங்க, 1 மாசத்துல முடிஞ்சிடும், கொடுத்துடலாம். ஒருவேளை கொடுக்க முடியாம போச்சுன்னா? நீ இருக்கல்ல, நான் ஏன் கவலைப்படணும்? வேணும்னா இப்ப கூட வாங்கிக்க. ஏப்பா, அந்த இடத்த கேட்டா கொடுக்க மாட்டேன்றான்பா, எப்படியாவது முடிச்சுடுவோம்ப்பா. ஏய், சரிப்பா சரிப்பா, அப்புறம் பேசுறேன்ப்பா. மணி நீங்க வர சொன்னதா சொன்னா. டீ சாப்பிட்றியாமா? அதெல்லாம் எதுவும் வேணாங்க. என்ன விஷயமா வர சொன்னீங்க? நம்ம வீரபாண்டி வழக்கில் என்னுடைய இடம் 9 ஏக்கர் இருக்கு. அதை கம்பெனிக்காரன்ட்ட ஃபேக்ட்ரி கட்ட கொடுக்க போகிறேன்.
பக்கத்தில் உன்னோட இடம் 1 ஏக்கர் இருக்கு. கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான்னா உங்கள் இடம் 1 ஏக்கரை சேர்த்து 10 ஏக்கரா கொடுத்தா வாங்கிக்கிறேன்றான். நான் என்ன சொன்னேன்னா உங்கள் இடத்தையும் சேர்த்து தரேன்னு சொல்லிவிட்டேன், வாக்கு கொடுத்துவிட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்த எனக்கு எழுதி 1 மாதத்தில் கரையம் பண்ணி கொடுத்துட்றீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த இடத்துக்கு கூடுதலாக வாங்கி கொடுக்குறேம்மா. இல்லை பணம் வேண்டாம், இடம்தான் வேணும்னா அந்த தரிசுக்காட்டுக்கு பதிலாக நல்ல வயக்காடே தர்றேன். நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுங்க. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ, நான் எப்படி உறுதியா சொல்ல முடியும்? சரிம்மா, 1 வாரம் டைம் தரமா. நான் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி விளக்கமாக பேசிட்டு அந்த இடத்த எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எனக்கு முடிச்சுதாம்மா. சரிங்க. ஆ அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாளாம். இவன் தான் குதிச்சு காப்பாத்தினானா. அப்ப 2 பேத்துக்குள்ள ஏதோ எசகு பெசக ஆயிப்போச்சு. என்ன பொம்பளை இவ? மூணு தான் நடந்துக்கிட்டாளா? யோ பொம்பளை, நானே வெக்கத்தை விட்டு கூப்பிடுறேன். என்னையா நீ? நீ வெக்கத்தை வேணாலும் விடு, வேற எதை வேணாலும் விடு. என்னால் அது போலாம் இருக்க முடியாதா? ஊருக்குள்ள வேற ஆம்பளையா எல்லாம் நினைச்ச என்கிட்ட போய் இந்த மாதிரி. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த சித்ராவும் சக்கரையும் ஊரை விட்டு ஓடி போக போறாங்களாமே, உனக்கு எதாவது தெரியுமாக்கா? அடியே சுப்புத்தாயி, இந்த சித்ரா 3 மாசம் முழுகாம இருக்காளாண்டி. இந்த வெட்டி பையன் தான் கெடுத்துட்டானா. ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தெரியும், என் காதுக்கும் வந்தது. அதான் சொல்றேன், நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போ வேண்டாம், முதல்ல படிப்பு முடியட்டும். படிப்பு முடிஞ்சா நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் பண்ணிக்கலாம். ஏங்க, நான் சொல்றது சரிதானே? அது வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. சரி, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். படிப்பு முடியட்டும்.